இன்றைய மன்னா சாத்தானின் மீது ஆட்சியுரிமையை பெற்றிருத்தல். வேத வசனங்கள். ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருகஜீவன்களையும் பூமியனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். ரோமர் 16:20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரத்தில் சாத்தானை உங்கள் பாதங்களின் கீழ் நசுக்கிப் போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை உங்களோடு இருப்பதாக. ஊழியத்தின் வார்த்தைகள். ஆதியாகமம் 1:26 இல் உள்ள சாயல் மற்றும் ஆட்சியுரிமை என்ற வார்த்தைகளை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். சாயல் என்பது ஒரு வெளியாக்கம். மனிதன் அவரை வெளியாக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் தேவன் மனிதனை தம் சாயலில் படைத்தார். ஆட்சியுரிமை என்றால் ராஜ்யம், அதிகாரம். மனிதன் தேவனை வெளியாக்குவதற்காக தேவனின் சாயலில் படைக்கப்பட்டான். மேலும் தேவனை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கும் ஆளுகை செய்வதற்கும் அவனுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது. தேவனின் அசல் சிருஷ்டிப்பில் அவருக்கு ஒரே ஒரு நோக்கம் இருந்தது, தன்னை வெளியாக்கம் செய்வதாகும். சாத்தானின் கலகத்தின் காரணமாக தேவனுக்கு இப்போது அவரது எதிரியை கையாள்வதற்கான மற்றொரு நோக்கம் உள்ளது. தேவன் மனிதனை சிருஷ்டித்தபோது அவருக்கு இந்த இரண்டு நோக்கங்களும் இருந்தன. எனவே மனிதன் தன்னை வெளியாக்கும்படியாக மனிதனை அவருடைய சொந்த சாயலில் சிருஷ்டித்தார். மேலும் மனிதன் தன் எதிரியுடன் இடைப்படும்படி அவனுக்கு ஆட்சியுரிமையை கொடுத்தார். நாம் தேவனை வெளிக்காட்டவும் நம் குடும்ப வாழ்க்கையில் சாத்தானுடன் இடைப்படவும் வேண்டும். பல சமயங்களில் கணவன் வீட்டிற்கு வந்தாலும் உடனே மனைவி தேவனை வெளியாக்கம் செய்வதில்லை. அவள் சர்ப்பத்தை வெளிப்படுத்துகிறாள். பல சமயங்களில் கணவனும் கூட சர்ப்பத்தை வெளிப்படுத்துகிறான். இதை அனுபவத்தில் கற்றுக்கொண்டேன். நான் சர்ப்பத்தையே வெளியாக்கம் செய்து கொண்டிருந்தேன் என்பதை பலமுறை உணர்ந்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னை மன்னியுங்கள், சர்ப்பத்தை கட்டுங்கள் என்று ஜெபித்தேன். உங்கள் மனைவியுடன் இடைப்பட முயற்சிக்காதீர்கள். அது அவர்களின் தவறல்ல. அவர்களுக்கு பின்னால் இருக்கும் சர்ப்பத்துடன் நாம் இடைப்பட வேண்டும். நாம் எவ்வளவு அதிகமாக வாதிடுகிறோமோ அவ்வளவு அதிகமாக சாத்தான் தளத்தை பெறுகிறான். சாத்தானுடன் இடைப்படுவதற்கான ஒரே வழி, நாம் முழங்கால்படியிட்டு ஜெபித்து இயேசுவின் நாமத்தை கூப்பிட்டு சர்ப்பத்தை கட்டும்படி அவரிடம் கேட்பதுதான். ஆமென்.